திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பெருமாள் நேற்று அருள் பாலித்தார். விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழாவானது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. அதன் பின்னர் கற்பக விருட்சம், யாழி, கருட, ஹனுமந்த, யானை ஆகிய வாகனங்களில் நம்பெருமாள் வீதி உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து 7ஆம் திருநாளான இம்மாதம் 4ஆம் தேதி நம்பெருமாள் திருச்சிவிகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டருளினார். அதன் பின்னர் சித்திரை வீதிகளில் வலம் வந்த அவர் தாயார் சன்னதி சென்றடைந்தார். அங்கு திருமஞ்சனம் கண்டருளிய அவர் மீண்டும் மூலஸ்தானம் வந்தடைந்தார். 8ஆம் திருநாளான நேற்று முன்தினம் அவர் தங்க குதிரை வாகனத்தில் சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 9ஆம் திருநாளான நேற்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து சீர்வரிசையாக வந்து கிளிமாலையை அணிந்தபடி மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் மேஷ லக்கணப்படி அதிகாலை 5:15 மணிக்கு திருத்தேரில் எழுந்துருள பண்ணினார். நேற்று காலை 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரின் வடம்பிடித்து இழுத்தனர். 4 முக்கிய வீதிகளை திருத்தேர் வலம் வந்தது. ரெங்கா ரங்கா என்று தரிசித்த பக்தர்களுக்கு திருத்தேரில் எழுந்துருளிய நம்பெருமாள் அருள் பாலித்தார். சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று உள்ளூர் விடுமுறையும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.